வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 12 14 வரைக்கும் உள்ள வசனங்கள். இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். இந்த பகுதியிலே தேவனுடைய வல்லமையும் மகத்துவமும் மாத்திரமன்றி அவருடைய மன்னித்தருளும் மாண்பு, அவரது கிருபை, உண்மைத்தன்மை போன்றவற்றையும் கண்டு அது நிமித்தமாக நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும், பயபக்தியை காட்ட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். மற்ற பயங்களைப் போல் அல்லாதபடி தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது நாம் அவருக்குள்ளே ஓடி அடைக்கலம் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். சின்ன குழந்தையை பாருங்கள். ஒரு சிறிய குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது என்று வைத்துக்கொண்டால், முன்னாலே தாயோ அல்லது தகப்பனோ நின்று அந்த குழந்தையை பார்த்து ஓடி வா என்று சொன்னால், அந்த குழந்தை தட்டு தடுமாறி நடக்க முற்படுகிற வேளையிலேயே சற்று வேக வேகமாக ஓடி அது தன்னுடைய தகப்பன் அல்லது தாயினுடைய கைகளிலே அடைக்கலம் புகுவதை சந்தோஷமாக எண்ணுகிறது. அதனால் ஓடி வர முடியாவிட்டாலும் கூட, கால் இடறிவிடும் என்ற பயம் இருந்தாலும் கூட, என்னை தாங்கிக் கொள்ள என்னுடைய தகப்பனுடைய கரம் அல்லது தாயினுடைய கரங்கள் காத்திருக்கின்றன என்ற உணர்வோடு ஓடி அவருடைய கரங்களிலே அடைக்கலம் புகுந்து விடுகின்றன. அதை போலத்தான் தேவ பிள்ளைகளாகிய நாம் அல்லது தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய நாம், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நாம், அவருக்குள்ளே ஓடி நாம் அடைக்கலத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டிலே வாசஸ்தலம் என்பது மோசேயின் கூடாரத்தையோ அல்லது சாலமோனின் ஆலயத்தையோ குறிக்கிறது. அதிலே பரிசுத்த ஸ்தலம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவன் மக்களை சந்திக்கிற ஒரு இடம். அங்கேதான் தேவ பிரசன்னம் காணப்படும். தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக, சர்வ வியாபியாக இருந்தாலும் கூட அவருடைய பிரசன்னம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே காணப்பட்டது. ஏனென்றால் தன்னை அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பிரசன்னமாக இருப்பவராக காட்டினார். அது தேவ பிரசன்னத்தின் ஸ்தலம். அது தேவன் மனிதரோடு இடைப்பட்ட ஸ்தலம். அங்கே மனிதன் தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்தார். ஆனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சென்றுவிட முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் மாத்திரமே வருடத்திற்கு ஒரு முறை ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஒரு பலியை செலுத்தி அதன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரவேசிக்க வேண்டும். அவனுக்கும் கூட அங்கே தேவ பிரசன்னத்திற்கு செல்லுவதற்கான வாய்ப்பு உடனடியாக வழங்கப்படுவதில்லை. வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரமே அந்த வாய்ப்பு தரப்படுகிறது. மோசே அடிக்கடி தேவ சன்னிதானத்திற்குள்ளே சென்றான். ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடமாக காட்டப்பட்டு அதற்குள்ளே அனைவரும் செல்ல முடியாது, யாருமே எப்பொழுதுமே செல்ல முடியாதபடிக்கு மகா பரிசுத்த ஸ்தலமாக பிரித்து வைக்கப்பட்டது. அது தேவனுடைய ஸ்தலம். ஆனால் ஆண்டவரை நம்புகிற நமக்குள்ளே தேவ பிரசன்னம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது பரிசுத்த வாசஸ்தலத்தை, ஒரு குறிப்பிட்ட இடத்தை அல்ல, தேவ பிரசன்னத்தை நமக்குள்ளே நித்தியமாய் கொண்டு வருகிறது. நாம் அதை இயேசு கிறிஸ்துவிலே பெற்று ஆனந்திக்கிற ஒரு ஆவிக்குரிய பிரசன்னமாக அது காணப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் செலுத்தின அந்த பலி நிமித்தமாய் அவருடைய இரத்தத்தை நம்பி அவருடைய புண்ணியங்களை எண்ணினவர்களாய் அவருடைய சமூகத்திலே அவரை சார்ந்து அவரை கிட்டி சேர்ந்தால் பாவ மன்னிப்பு நமக்கு அருளப்பட்டு நமக்குள்ளே தேவன் பிரவேசிக்கிறார். இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடே ஐக்கியம் கொள்ளுவேன் என்பது தேவனுடைய வார்த்தை. என கண்பான ஃபீபா நேயர்களே, உங்களுடைய அனுபவம் எப்படியாக இருக்கிறது? தேவ
சன்னிதானத்தை நாடி நீங்கள் ஓடுகிறீர்களா? தேவனை கண்டு பயப்படுகிறீர்களா? தேவ சன்னிதானத்தை விட்டு தூரமாய் இருக்க முற்படுகிறீர்களா? அல்லது தேவனுக்கு உங்களை அர்ப்பணித்து தேவ சமூகம், பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்க விட்டு கொடுப்பீர்களா? சிந்திப்போம். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.